முறுக்கச்சி வாங்கியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் பழைய முறுக்கச்சே வச்சு சுட்டுக்கிட்டு கை வலிக்க இருக்கிறது. அதனால கை வலிக்காம இருக்கிறதுக்காக நான் புதுசா ஒரு முறுக்கச்சி வாங்கியிருக்கேன். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. சூப்பரா இருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச முள்ளு முறுக்கச்சி காணுங்க. என்னடா அந்த முள்ளு முறுக்கச்சி எங்க போச்சுன்னு பார்த்தா அதுல கொடுக்கவே இல்லைங்க. ஒத்த முள்ளு முறுக்கு இருக்கு, அதை சுட்டு சாப்பிடுங்க. 3 முள்ளு முறுக்கு சுடுற அளவுக்கு அச்சு இல்லை. சரி, எது எப்படியோ நம்மளுக்கு கை வலிக்காம முறுக்கை சுட்டு இனி சாப்பிட வேண்டிதான். நாளைக்கு என்னென்ன மாதிரி முறுக்கு சுடுறன்றத பார்க்கலாம். ஓரிய குட்டி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்டு அவங்க குட்டிங்களுக்கும் அவளுக்கும் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 அச்சு இருக்குங்க. 6 அச்சில் ஒரே ஒரு குறை, எனக்கு பிடிச்ச முள்ளு முறுக்கச்சு இல்லை. தீபாவளி வரப்போகுது, முறுக்கு சுட போகிறோம். அந்த மாதிரி நிறைய என்னென்ன முறுக்கு எப்படி எப்படி சுடணுமோ அது எல்லாத்தையுமே ஏற்கனவே சுட்டு சாப்பிட்டாச்சு. போன வருஷமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணணும். இன்னும் நான் எந்த வீடியோவுமே ட்ரை பண்ணலை. புதுசாக எந்த ஒரு பொருளுமே இன்னும் சுட்டு பார்க்கலை. ஆனால் நிறைய வேலைகள் இருக்குது, பார்க்கணும். அது எப்படி என்ன டைம் ஒன்றும் சரி வர மாட்டுது. கொஞ்சம் தான் மழை சினுப்பாக இருக்குது. மழைலாம் நல்லா ஜோன்னு பெய்யணும். அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பொருளுங்க இருக்கணும். பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடைக்கு போகணும், மழைக்கு முன்னாடியே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதாவது முறுக்கு, மைசூர் பாக்கு, அப்புறம் இந்த வாட்டி தேங்காய் கேக்கெல்லாம் செய்யலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி தான் நடக்குது அப்படின்னு. தீபாவளி வர இன்னும் ஒரு 30-35 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புரட்டாசி இன்றைக்கி பிறந்துடுச்சு. ஒரு மாதம் ஓடினாலே சரியாக போச்சு, அவ்வளோதான். ஒரு வாரம் ஓடும்போது கடன்னு அப்படியே தீபாவளி டக்குன்னு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள்லாம் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் சுட போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓரிய கருப்பனுக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இப்போ மைசூர் பாக்கு ரொம்ப இப்படி தட்டக்கூடாது. நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், மைசூர் பாக்கை நல்லா இப்படி அமுக்கி விடக்கூடாது. அப்படியே விட்டுட்டா தான் அது அப்படியே மெழுக்காக இருக்கும். அப்போ தான் கடித்து சாப்பிட சூப்பராக இருக்கும்.